இந்திரஜா ரோபோ சங்கருக்கு உடம்பு முடியலை அப்படின்னும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்களோட பொண்ணும் கார்த்திக் அவர்களோட மனைவியுமான இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்கள் சமீபத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்களோட டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பு முடியலை அப்படின்னும் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம் வெளிவந்ததுலேருந்தே ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதனால் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு மேஜரான விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நார்மலாக என்ன நடக்குமோ அதுதான் நடந்திருக்கு. அதாவது பொதுவாகவே பேக் பெயின் வந்து வரும் ப்ரெக்னென்ட் டைமில். இவங்க வேற கொஞ்சம் குண்டாகவே இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு பேக் பெயின் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் டைமில் நிறைய பேர்த்துக்கு கால் வலி வரும். இவங்களுக்கும் அந்த கால்வலி அப்படிங்கிறது யூஸ்வலாகவே இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் அவங்களுக்கு காட்டவே அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்திருக்காரு. நார்மல் ஒரு செக்கப்புக்கு தான் அவங்கள கூட்டி போயிருக்காங்க. அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப பெரிய சிவியர்லாம் கிடையாது, நார்மலான ஒரு விஷயந்தான், எல்லா பெண்களுக்குமே இந்த டைமில் ஏற்படும், ஸோ பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான டைமில் அவங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், அவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கணும், அண்ட் அவங்க என்ன மாதிரியான மெடிசன்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கார்த்திக் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு சில யோகா பண்ண சொல்லுங்கள், ஒரு சில எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள், அண்ட் அவங்க கூடவே டெய்லியும் நீங்கள் வாக்கிங் போங்க அப்படின்னு ஏராளமான அறிவுரையை டாக்டர்ஸ் எல்லாமே கார்த்திக் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் கார்த்திக் அவர்களுமே இவங்கள நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி தப்பாக ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. ஆனால் அவங்க நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னும் அவங்க ரெகுலர் செக்கப்புக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் சமீபத்தில் தெரிய வந்து இது இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க 70வது நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷன் சமீபத்தில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்துமே நல்ல படங்கள், நல்ல டைரக்டர், நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தராக தேர்ந்தெடுத்து அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத நித்யா மேனன் அவர்கள் தட்டியிருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு அவங்க திருச்சிற்றம்பலம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படத்தில் சோபனா கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நித்யா மேனனோட கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்றா இருந்துச்சு. அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. 100 கோடி கிளப்ல இணைஞ்சிருந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு இன்னும் மவுசு கூடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த ஒரு படத்துக்கு தான் இப்போ நேஷனல் அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்க. சோபனா கேரக்டர் பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தெலுங்கு படத்துக்கு அவார்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேப்க்கு அப்புறம் தமிழ் படத்தில் நடிச்சு அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தமிழில் சிறந்த படம் அப்படின்னு பொன்னியின் செல்வன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏராளமான படங்களுக்கு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு. நீங்கள் எந்த ஹீரோ வாங்கியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, எந்த படத்துக்கு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிஸ் பண்ண படத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.